நீங்க இப்போ ஒரு துறவி கையில ஒரு வாடி போன மலரை கொடுக்குறீங்க. அந்த பூவை அந்த யோகி வாங்கி பார்த்துட்டு ஒரு சூரிய ஒளியில காட்டுறாரு. அதன் பிறகு இன்னும் கவனமா ஒரு பூத கண்ணாடி மூலமா அந்த பூ மேல சூரிய ஒளி விழுகிற மாதிரி சூரிய ஒளியை குவிக்கிறாரு. இதை தொடர்ந்து வாடி போன அந்த பூ ஃப்ரெஷ்ஷா மாறுது. அந்த பூவிலிருந்து நறுமணம் வீசுது. அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பல அதிசயங்களை பண்ணவர் தான் யோகி விசுத்தானந்தர் அவர்கள். வட இந்தியாவில் இவரை கந்த பாபா, அதாவது நறுமண பாபா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் இதெல்லாம் உண்மையாவே தான் பண்ணாரா, இல்ல இதெல்லாமே கண்கட்டு வித்தையா, இவர் போலி சாமியாரா, இவர் எப்படி இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நறுமண பாபா அவர்களுடைய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனிதர்கள் பகுதியில் வரக்கூடிய பாகம் 6. யோகி விசுத்தானந்தர் அவர்களுடைய ஆசிரமங்கள் இன்னைக்கும் இந்தியா முழுக்க இருக்கு. கந்தபாபா அவர்கள் 1853ஆம் ஆண்டிலிருந்து 1937ஆம் ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். இவரை பற்றியும் இவருடைய யோக சக்திகளை பற்றியும் 3 மிகப்பெரிய நபர்கள் தங்களுடைய 3 புத்தகங்கள்ல எழுதியிருக்காங்க. முதல் புத்தகம் பரமஹம்ச யோகானந்தர் எழுதிய தி ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி. அடுத்ததா பால் பிரண்டன் அவர்கள் எழுதிய தன்னுடைய எ சர்ச் இன் சீக்ரெட் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்ததா ரிஷி சிங் குருவல் அவர்கள் கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயா அப்படின்ற தன்னுடைய புத்தகத்துல கந்தபாபா அவர்களுடைய யோக சக்திகளை பத்தி நிறைய விஷயங்களை வியந்து எழுதியிருக்கிறார். இவங்க எல்லாருமே இவருடைய யோக சக்திகளை நேர்ல பார்த்தவங்க, அது உண்மைன்னு தங்களுடைய புத்தகங்கள்ல பதிவு பண்ணி வச்சுட்டு போனவங்க. சரி, இப்போ கந்தபாபா அவர்களை பத்தி தெரிந்து கொள்ளலாம். கந்தபாபா அவர்கள் 12 வயசு வரைக்கும் நார்மலான ஒரு சிறுவன் போலதான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் தன்னுடைய 12வது வயசுல அவர் ஒரு விஷப்பாம்பு கடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து பல மணி நேரம் மயக்கம் அடைந்திருக்கிறாரு கந்தபாபா. அவருடைய அம்மா தன்னோட பையனை பார்த்து கதறி அழுதிருக்கிறாங்க. அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க மருத்துவர்கள் பையனை பார்த்துட்டு பையன் இறந்துட்டான், இனிமே இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ யதார்த்தமா அந்த வழியா ஒரு இமயமலை துறவி வராரு. அவங்க கிட்ட என் பையனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா கதறி அழுதிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த இமயமலை துறவியும் தன் கைகள்ல இருந்த பச்சிலையை கொண்டு பாம்பு கடித்த இடத்துல தடவி அவர் நெற்றியிலையும் தடவி சில மணி நேரம் அந்த பையன் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். 2 மணி நேரத்துக்கு பிறகு பையன் உடம்புல இருந்து திடீர்னு அசைவுகள் தெரிந்தது. அதை தொடர்ந்து பையன் பயங்கரமா வாந்தி எடுக்கிறான். இதை தொடர்ந்து அந்த 12 வயது பையன் மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்பிட்டான். இதை தொடர்ந்து அந்த இமயமலை சாமியாரை கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா மறுபடியும் அந்த சாமியார் பதில் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட்டார். இந்த மாதிரி அம்மாவுக்கு தன்னுடைய மகன் பாம்பு கடித்த பிறகும் மறுபடியும் உயிர் பிழைச்சதுல சந்தோஷமா இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு பிறகு கந்தபாபா அவர்கள் நார்மலா தன் வயது சிறுவர்களோடு விளையாடுவது இல்லை. பள்ளிக்கு போய் பாடங்கள் படிக்கிறதையும் விரும்பல. ஒரு சாதாரண குழந்தை போல அவர் இல்ல. கந்தபாபா விளக்குல ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தை உற்று பார்ப்பது இல்ல, வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருளை மட்டும் தொடர்ந்து உற்று பார்த்து கொண்டே இருப்பது, இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து, அம்மா நான் துறவரம் மேற்கொள்ள போறேன், நான் இமயமலையில போய் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய தாய் கிட்ட அனுமதி கேட்டாரு. ஆரம்பத்துல அம்மாவுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. இருந்தாலும் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்திட்டு சரி போயிட்டு வா மகனேன்னு அனுப்பி வச்சாங்க அந்த தாய். இதிலிருந்து பல ஆண்டுகள் இமயமலையில சுத்தி தெரிஞ்ச கந்தபாபா அவர்கள் அதன் பிறகு திபத்துக்கு பக்கத்துல உள்ள கியான்கஞ்ச் யோக ஆசிரமம்ல தங்கி இருந்தாரு. அங்க தனக்கு கிடைத்த ஒரு நல்ல குரு மூலமா நிறைய யோக சக்திகளையும் கத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அந்த ஆசிரமத்துல இருந்ததா அவர் சொல்லப்படுது. அதன் பிறகுதான் மறுபடியும் காசிக்கு வந்துட்டு யோகிகளா வாழ ஆரம்பிச்சாரு. காசியில இவருடைய யோக சக்தியை பார்த்து நிறைய பேர் வியந்து போனாங்க. இவருடைய யோக சக்தியை பார்த்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதன் மூலம் நிறைய நன்மைகள் நடந்தனால நிறைய பணக்காரங்கள் திரும்ப இவருக்கு பணத்தை காசை கொடுத்துட்டு போனாங்க. இதை தொடர்ந்து கந்தபாபா அவர்களுக்குன்னே ஒரு தனி ஆசிரமம் சில மாதங்கள்லயே உருவாச்சு. இவரை எல்லாருமே கந்தபாபா, அதாவது நறுமண பாபா அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இவர்கிட்ட ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீஃபை நீங்க கொடுத்துட்டு எனக்கு இதுல இந்த மலரினுடைய நறுமணம் வீசணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவரு சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் அந்த கைக்குட்டையை காட்டுவாரு. அதன் பிறகு நீங்க எந்த மலரினுடைய நறுமணம் வேணும்னு கேட்டீங்களோ அந்த மலரினுடைய நறுமணம் அந்த கர்ச்சீஃப்ல இருந்து வரும். இதனாலேயே இவரை நறுமண பாபா, அதாவது கந்த பாபா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வெளிநாட்டில இருந்து இந்திய துறவிகள் பற்றியும் இந்திய யோகிகள் பற்றியும் ஆய்வு செய்ய வந்த பால் பிரண்டன் அவர்கள் இந்த நறுமண பாபா பத்தி கேள்விப்பட்டு இவரை பார்க்க வராரு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துட்டு எனக்கு இந்த பூவோட நறுமணம் இதுல வீசணும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த நறுமணம் வீச ஆரம்பிச்சிருமா?
இவர் ஏதோ ஃப்ராட் வேலை பண்றாரு, இவர் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த மாதிரி கந்தபாபா அவர்கள் விதவிதமான நறுமணம் வீசக்கூடிய சின்ன சின்ன புட்டிகளை எங்கேயோ தன்னுடைய ஆடைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. பக்தர்கள் இந்த மலரினுடைய நறுமணம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதும் யாருக்கும் தெரியாம அந்த புட்டிகள்ல இருந்து கை வைத்து சென்ட் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல கை வச்சு அந்த கர்ச்சீஃபோட 2 பக்கத்துலயும் தேய்ச்சி தராரு அப்படின்னு தான் பால் பிரண்டன் நினைச்சாரு. அதனால கந்தபாபா அவரை நேர்ல பார்க்கும்போது அவரு கந்தபாபா மேல பால் பிரண்டனுக்கு நம்பிக்கையே இல்லை. இவர் ஏதோ ஒரு சித்து வேலை பார்க்கறாரு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால பால் பிரண்டன் கந்தபாபா அவர்கள்கிட்ட ஒரு கர்ச்சீஃபை கொடுத்துட்டு, இந்த கர்ச்சீஃபினுடைய முன்பக்கம் மல்லிகை மலரினுடைய நறுமணமும், அதுவே இந்த கர்ச்சீஃபினுடைய பின்பக்கம் ரோஜா பூவினுடைய நறுமணமும் வீசணும் அப்படின்னு கேட்டார். கந்தபாபா அவர்களோ பால் பிரண்டனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கர்ச்சீஃபை வாங்கி தொட்டு சூரிய ஒளி மூலமா காமிச்சாரு. சூரிய ஒளி மூலமா காமிச்சிட்டு மறுபடியும் டக்குன்னு அவர் கையிலே கொடுத்துட்டாரு. மொத்தமே ஒரு 10 நொடிகள் தான் அவர் கையில இருந்திருக்கும். பால் பிரண்டன் அதை வாங்கி மோர்ந்து பார்த்ததுமே ஒரு பக்கம் மல்லிகை பூவோட வாசமும் ஒரு பக்கம் ரோஜா பூவோட வாசமும் வீசுச்சு. இதை பார்த்து மிரண்டே போயிட்டாரு. ஏன்னா பால் பிரண்டன் ரொம்ப ரொம்ப கவனமா அந்த யோகியை பார்த்துக்கிட்டே இருந்தார். யோகி தன்னுடைய 2 கைகளால அந்த கர்ச்சீஃபினுடைய 2 பக்கத்தையும் தொட்டுட்டு சூரிய ஒளியில காமிச்சாரை தவிர்த்து வேற எதுவுமே பண்ணல. அதற்குள்ள இதை எப்படி பண்ண முடிச்சது அப்படின்னு பால் பிரண்டனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இதனால பால் பிரண்டன் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாரு. கந்தபாபா கிட்ட ஒரு வாடி போன மலரை கொடுத்து, இதை உங்களால மறுபடியும் பூத்து குலுங்க வைக்க முடியுமா, இல்ல இந்த மலர்ல இருந்து மறுபடியும் வாசனை வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்பதான் கந்தபாபா அவர்கள் சூரிய ஒளியில அந்த மலரை வைத்துவிட்டு அதன் பிறகு ஒரு சின்ன பூத கண்ணாடி மூலமா சூரிய ஒளி அந்த மலர் மேல மொத்தமா குவியிற மாதிரி செஞ்சு சில நொடிகள்லயும் அந்த மலரை பூத்து குலுங்க வச்சாரு. மறுபடியும் அந்த மலர்ல இருந்து நறுமணமும் வீச ஆரம்பிச்சது. இதை பார்த்து மிரண்டு போயிட்டாரு பால் பிரண்டன். இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி பண்றீங்க அப்படின்னு பால் பிரண்டன் கந்தபாபா கிட்ட கேட்டாரு. இதை சூரிய சக்தி மூலமா தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார். யோகாசனத்தை முறையா கத்துக்கணும். சூரிய சக்தி மூலமா, தண்ணீர் மூலமா, காற்று மூலமா நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இயற்கையை முழுதாக புரிந்து கொள்வதன் மூலமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் நமக்குள்ள மெய்ஞானம் வர வரதான் இதெல்லாமே சாத்தியமாகும் அப்படின்னு சில விஷயங்களையும் சொல்லி கொடுக்கிறாரு கந்தபாபா. இவரை பற்றிய அத்தனை குறிப்புகளையும் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு பால் பிரண்டன். ஒருமுறை ரஜினி அவர்கள் கிட்ட உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்டபோது த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு இந்த புத்தகத்தை தான் சொல்லியிருந்தாரு. பரமஹம்ச யோகானந்தர் எழுதின த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்ற புத்தகத்திலையும் கந்தபாபா பத்தின குறிப்புகள் இருக்கு. பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் தன்னுடைய ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே, அவர் யோகியெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 12 வயசுலயே கந்தபாபாவை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அப்போ கந்தபாபா அவர்கள் இந்த நறுமணம் வர வைக்கக்கூடிய விஷயத்துல இன்னமும் முன்னேறி இருந்தார். வெறும் ஏதோ ஒரு கைக்குட்டையில நறுமணத்தை வர வைக்காமல் பக்தர்கள் கையை நீட்டி எனக்கு இந்த மலரினுடைய நறுமணம் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா பக்தர்களுடைய உள்ளங்கையை தொட்டு ஆசீர்வதிப்பதன் மூலமா அவங்களுடைய உள்ளங்கையிலிருந்தே அந்த மலரினுடைய வாசம் வீசும் அப்படின்ற அளவுக்கு கந்தபாபா வளர்ந்திருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் கந்தபாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் கந்தபாபாவை தரிசிக்க போறாரு. அப்போ கந்தபாபா உனக்கு எந்த மலரினுடைய நறுமணம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அதற்கு பரமஹம்ச யோகானந்தர் எந்த பதிலுமே சொல்லாம இந்த கலையை கத்துக்க உங்களுக்கு எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு கேட்டார். கந்தபாபா அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. கடையில 10 பைசா கொடுத்தா இந்த மல்லிகை பூவோட ரோஜா பூவோட வாசம் எளிதா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை எதுக்கு நீங்க 12 வருஷமா கத்துக்கிட்டீங்க? 12 வருஷமா நீங்க இதை தான் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் திரும்ப கேள்வி கேட்கிறார். கந்தபாபா அவர்கள் யோகானந்தர்களை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு, சரிப்பா, நீ கண்டிப்பா இதை விட பெரிய வேலைகளை கத்துக்கோ. நீ கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலமா மக்களுக்கு இன்னும் பெருசா ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு யோசி அப்படின்னு பக்குவமா பதில் சொன்னாரு கந்தபாபா. நம்ம இப்படி குதர்க்கமா ஒரு கேள்வியை கேட்டும் கொஞ்சம் கூட கோவப்படாம அன்பா பதில் சொல்றாரு அப்படின்னு டக்குன்னு பரமஹம்ச யோகானந்தரோட மனசு மாறிடுச்சு. உடனே கையை நீட்டி எனக்கு என் கையில ரோஜா பூவினுடைய நறுமணம் வீசணும் அப்படின்னு சொன்னாரு. கந்தபாபா அவர் கையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னாரு.
அப்புறம் யோகானந்தர் அவர்கள் ஒரு வாசனையற்ற பூவை தன்னோட பையிலிருந்து எடுத்து, இந்த பூவுல தாளம்பூ நறுமணம் வீச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அடுத்த நொடியே அந்த பூவையும் தொட்டு ஆசீர்வதித்த பிறகு மோர்ந்து பார்க்க சொன்னாரு. இப்போ அந்த வாசனையற்ற ஒரு பூல இருந்து தாளம்பூ நறுமணம் வீச ஆரம்பிச்சது. இதை பார்த்து இன்னமும் ஆச்சரியப்பட்டாரு பரமஹம்ச யோகானந்தர். இதை தொடர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன பிறகு பரமஹம்ச யோகானந்தருடைய தங்கை, என்ன நீ எப்போதும் சென்டெல்லாம் போட மாட்டியே, ஆனா உன் மேல இருந்து ரோஜா பூ வாசம் வீசுதே, அது எப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் கந்த பாபா அவர்களுடைய உண்மையான சக்தியை புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி பக்தர்களை தொட்டு ஆசீர்வதிப்பதன் மூலமா அவங்க மேல நறுமணம் வீச செய்வதன் மூலமாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அவங்க குடும்பம் முழுவதும் பரவ செய்யறாரு. இதன் மூலம் நிறைய நல்லது நடக்குது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி பரமஹம்ச யோகானந்தர் அவர்களுடைய சின்ன வயது நண்பர் அழகானந்தா அவர்கள் இதே மாதிரி கந்த பாபாவை தரிசிக்க அவரோட ஆசிரமத்துக்கு போயிருந்த போது, உங்களால பூக்கள்ல இருந்து மட்டும்தான் வாசம் வீச செய்ய முடியுமா, ஏதாவது பழங்களை கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு அந்த நண்பர் கேட்டிருக்கிறாரு. உடனே கந்தபாபா, அதனால என்ன, கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அந்த நண்பர், இப்போ இந்த சீசன்ல கிடைக்காது, அதுவும் காசில எங்கேயுமே கிடைக்காத ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பா இந்த ஆசிரமத்துல மதிய உணவுக்கு கண்டிப்பா உனக்கு ஆரஞ்சு பழத்தை தருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அதன் பிறகு சில நேரம் அவருடைய உபன்யாசத்தை கேட்ட பிறகு எல்லோருக்கும் மதிய பிரசாதம் வழங்கப்பட்டது. அப்போது எல்லோருடைய இலையிலுமே ஒவ்வொரு ஆரஞ்சு பழ சுளைகள் வைக்கப்பட்டிருந்தது. ஆரஞ்சு பழ சீசனே கிடையாது, அதுவும் காசில எங்கேயுமே கிடைக்காத அந்த ஆரஞ்சு பழம் இந்த யோகிக்கு எப்படி கிடைச்சது, அதுவும் இவ்வளவு கம்மியான நேரத்துல எப்படி இவ்வளவு பழங்களை கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. அழகானந்தா அவர்களுக்கு இந்த விஷயத்த பரமஹம்ச யோகானந்தர் கிட்ட சொல்றாரு. அப்பதான் பரமஹம்ச யோகானந்தரும் புரிஞ்சுக்கிறாரு, வெறுமன நறுமணத்தை வீசக்கூடிய விஷயத்த மட்டுமே அவர் கத்து வச்சுக்கல, அதையும் தாண்டி நிறைய யோக சக்திகள் அவர்கிட்ட இருக்கு. நம்ம அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வெறும் 10 பைசா 20 பைசா ரோஜா பூ மனம் வீசக்கூடிய ஒரு விஷயத்த மட்டும் கத்து வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டோமே அப்படின்னு பரமஹம்ச யோகானந்தர் வருத்தப்பட்டிருக்காரு. இந்த விஷயத்த அவர் தன்னுடைய யோகியின் சுயசரிதை அப்படின்ற புத்தகத்திலே எழுதியிருக்கிறாரு. டைம் இருந்தா இந்த புத்தகத்தை வாசிங்க, அதுல இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதே மாதிரி தி கிரேட் மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயா அப்படின்ற புத்தகத்திலையும் ரிஷி சிங் குருவல் அவர்கள் கந்த பாபா பத்தி நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார். ரிஷி சிங் குருவல் அவர்கள் இமயமலையில உள்ள ஆசிரமத்துல கந்த பாபாவை சந்திக்கிறார். அங்க சில மாதங்கள் தங்கியிருந்தார். அதன் பிறகு ஒரு முறை கந்த பாபாவோடு அந்த ஆசிரமத்தில இருந்து இன்னும் மலை மேல இருக்கக்கூடிய இன்னொரு ஆசிரமத்துக்கு நடந்தே பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. இதை தொடர்ந்து கந்த பாபா அவர்களும் ரிஷி சிங் குருவல் அவர்களும் மலை மேல இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு மலை ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ இதோ பக்கத்துலதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ரிஷி சிங் குருவல் அவர்கள் மலையில ஏற ஆரம்பிச்சார். ஆனால் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியதா இருந்தது. அதுவும் மலையேற்றமும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. இதனால ரிஷி சிங் குருவல் அவர்கள் ரொம்பவே களைச்சு போயிட்டாரு. அவருக்கு பசியும் ஜாஸ்தியாச்சு. ஆசிரமத்துக்கு போற வழியில மலை மேல 2-3 வீடுகள் இருக்கிறத பாக்குறாரு ரிஷி சிங். ஆகா, நான் கொஞ்சம் காசாவது எடுத்துட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த வீட்டுல பணத்தை கொடுத்து நான் எதையாவது வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். கையில பணமும் கொண்டு வரலையே, இப்ப என்ன பண்றது, பசி வேற வைத்த கிள்ளுது அப்படின்னு ரிஷி சிங் வருத்தப்பட்டார். உடனே கந்த பாபா அவர்கள், பணம் இல்லைன்னா என்ன, இப்போ உன்கிட்ட ஒரு வெள்ளி கட்டி இருந்தது அப்படின்னா அதை நீ அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டார். தாராளமா அப்படின்னு ரிஷி சிங் குருவல் அவர்கள் சொல்றாரு. உடனே கந்த பாபா அவர்கள் தன்னுடைய உள்ளங்கையில ஒரு சின்ன கல்லை எடுத்து கையை மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்றாரு. அதன் பிறகு உள்ளங்கையை திறந்து சின்ன ஸ்கொயர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளி கட்டிய ரிஷி சிங் குருவல் கிட்ட கொடுக்கிறாரு. ரிஷி சிங் குருவல் அவர்கள் அதை வாங்கி பார்த்து ஆச்சரியப்படுறாரு. இது உண்மைக்குமே வெள்ளி கட்டி தானா அப்படின்னு சுரண்டி பார்க்கிறாரு. ஒரு சின்ன வெள்ளி கட்டி அழகா இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே நடக்கிறாரு. ஆனால் ரிஷி சிங் இப்ப யோசிக்கிறாரு, இப்ப இந்த வீட்டுல இருக்கவங்க கிட்ட என்ன சாப்பாடு இருக்க போகுது, அதிகபட்சம் ஏதோ பழங்களோ இல்லை அவ்வளோ இல்லை கோதுமை மாவுல செஞ்ச ஏதோ ஒரு ரொட்டியோ கொடுக்க போறாங்க. இதற்கு இந்த சின்ன வெள்ளி கட்டிய நம்ம கொடுக்கணுமா, அதற்கு பதிலா நம்மளே அதை வச்சுக்கலாமே அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. உடனடியா கந்த பாபா கிட்ட, எனக்கு எந்த சாப்பாடும் வேணாம், நான் பசியை கூட தாங்கிக்கிறேன், நான் இந்த வெள்ளி கட்டியை நானே வச்சுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. மனித மனம் தான் எவ்வளவு விசித்திரமானது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கந்தபாபா கடந்து போறாரு. இதை தொடர்ந்து அவங்க அந்த மலையை ஏறும்போது அந்த வீட்டில இருந்த சில நபர்கள் இந்த 2 யோகிகளையும் பார்த்து உபசரிச்சு சில பழங்களையும் சாப்பிட கொடுத்தாங்க. அவங்க கிட்ட எந்த பணமும் கேட்கல.
இதைத் தொடர்ந்து அந்த உயரமான மலையிலிருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு போயிட்டு சில நாட்கள் கழித்து மறுபடியும் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிய பின்பு ரிஷி சிங் குரூவல் அவர்கள் ஒரு நகைக்கடைக்கு போய் இது உண்மைக்குமே வெள்ளி தானா அப்படின்னு சோதிச்சு பார்க்கறாரு. அது உண்மைக்குமே வெள்ளி தான் அப்படின்னு நகைக்கடைக்காரர் சொன்ன பிறகு கந்தபாபா அவர்களுடைய சக்தியை நினைச்சு பிரமிச்சு போயிட்டார். அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து யதார்த்தமா கந்தபாபா அவர்களை மறுபடியும் ரிஷி சிங் குரூவல் அவர்கள் சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது என்ன இன்னொரு வெள்ளி கட்டி வேணுமா அப்படின்னு கந்தபாபா அவர்கள் யதார்த்தமா கேட்கிறாரு. இல்லை இல்லை, எனக்கு இப்பெல்லாம் பழங்கள் கிடைச்சாலே போதும் அப்படின்னு ரிஷி சிங் குரூவல் சொல்றாரு. அதன் பிறகு இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது கந்தபாபா அவர்கள் இது எல்லாமே சூரிய சக்தி மூலமா தான் சாத்தியமாகுது. யோக கலையில இதை சூரிய விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆற்றலை அழிக்கவோ உருவாக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகையான ஆற்றலை நம்ம இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். இந்த அண்டத்தில் உள்ள எல்லா மூலக்கூறுகளுமே இருக்கு. அந்த எல்லா மூலக்கூறுகளும் சூரிய சக்தியோட சரியான நேரத்தில் இணையும் போது எந்த ஒரு பொருளையும் நம்மளால இன்னொரு பொருளா மாற்ற முடியும் அப்படின்னு கந்தபாபா சொல்றாரு. இது ஒன்றும் மிகப்பெரிய யோக சக்தியெல்லாம் இல்லை. உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமா, இந்த இயற்கையை சரிவர புரிந்து கொள்வதன் மூலமா இதை எல்லாராலும் சாத்தியப்படுத்த முடியும். ஒரு விமானம் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பறப்பது எப்படி சாத்தியமோ, அது எப்படி அறிவியலோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மூலக்கூறுகள் மூலமாகவும் சூரிய சக்தி மூலமாகவும் இதை உருவாக்குவதும் ஒரு அறிவியல் தான். இதன் பேர் தான் சூரிய விஞ்ஞானம். உங்கள் மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு தெரிந்து கொள்வதன் மூலமா, இயற்கையை புரிந்து கொள்வதன் மூலமா இது எல்லோருக்கும் சாத்தியம்தான் சொல்றாரு கந்தபாபா. முதல்ல முறையா யோகாசனங்களை கத்துக்கோங்க. உங்க உடல் நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கணும். நீங்கள் வளைக்கும் போதெல்லாம் உங்க உடல் வளையணும். இந்த மாதிரி யோகாசனங்கள்ல முறையான பயிற்சி பெற்ற பிறகு முறையான மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும், ஒரு தீபத்தை ஏற்றி கண்களை எடுக்காமல் தொடர்ந்து அந்த தீபத்தையே உற்று பார்த்து பயிற்சி செய்வதன் மூலமாகவும், சூரியன் உதித்ததிலிருந்து சில மணித்துளிகள் சூரியன் மறையறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் தொடர்ந்து சூரியனையே நம்ம உற்று நோக்குவதன் மூலமா இது எல்லாமே சாத்தியப்படும். நம்மளோட கவனம் ஒருமுகப்படும் அப்படின்னு யோகிகள் சொல்றாங்க. யோகிகளைப் போல அதிசயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்திகளை நம்ம அடையாவிட்டாலும் இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையிலிருந்து ஓரளவுக்கு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு யோகாசனங்களை தொடர்ந்து பண்ணுங்க. நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்துவதன் மூலமா என்னென்ன விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தன்னுடைய மனதின் சக்தி மூலமா, மைண்ட் மேனேஜ்மெண்ட் மூலமா நிறைய யோகிகள் பண்ண கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தரும். மனசை ஒருமுகப்படுத்துவதன் மூலமா இவ்வளவு விஷயங்கள் சாதிக்க முடியுமா அப்படின்ற சாத்தியங்கள் புரியும். இப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ இது உதவும். இது போல பல யோகிகள் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களையும், பல யோகிகள் பற்றியும், உண்மையான யோகிகள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.